friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி முறுக்கு. ராகில அயன், கால்சியம் எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. இதுல நம்ம முறுக்கு செய்யறதுனால ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராகி முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் அளவு அரிசி மாவு, நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை இடித்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள், இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் விட்டு பிசைகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. ஃபஸ்ட் ஒரு பவுலில் ராகி மாவு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வச்சிருந்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை இடிக்கும்போது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு, வெள்ளையல், அப்புறமா வெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெண்ணெய் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கெல்லாம் நம்ம பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது ஈஸியாக வரும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம இடியாப்பம் பிழிவோம்ல, அதில் இந்த ஸ்டார் அச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அதில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம முறுக்கா சுற்றிட்டு அதுக்கப்புறமாவும் எடுத்து போடலாம். நான் இந்த மாதிரி பிழிஞ்சா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இன்றைக்கி பிழிஞ்சிருக்கேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, அந்த சவுண்டும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரியே முறுக்கு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்கும்போதே தெரியும் எவ்வளோ மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ராகி முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக். தவறாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.